திரு மு.க. ஸ்டாலின் போல் உழைப்பதற்கு ஓடி ஆடி இந்த வயதிலும் அவர் இல்லாத இடமே இல்லை என்பது போல் இருக்கிறது. ஒரு வார்த்தையில் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிக கடுமையான உழைப்பு. அதற்கு பெயர்தான் ஸ்டாலின். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுக்கு பெயர்தான் ஸ்டாலின். கலைஞருடைய மகன் அதனால் இந்த இடத்துக்கு வந்தார்னா, கலைஞருடைய மகன் என்ற காரணத்தினாலேயே அவர் இழந்த சில வாய்ப்புகளும் உண்டு. பொது வாழ்க்கை என்பது ஒரு துன்பமயமான ஒரு வாழ்க்கை. என்ன இவன் இப்படி அரசியல் இருக்கான், அந்த சின்ன பையன் படிக்காத அப்படின்றதான் அவர் நினைச்சார். எம்ஜிஆர்கிட்ட சொல்லி கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்ற. நான் சொல்றேன், பெரியப்பா சொல்றேன், நல்லா படிக்கணும், அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க. கலைஞருடைய குழந்தைகள் அத்தனை பேரும் தன்னை பெரியப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு நாள் தெரியாதனமா நம்ம முதல்வர் அவரை சாருன்னு சொல்லிட்டார். போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட. சாருன்னு கூப்பிடுற ஆண்டவனே அப்படின்ட்டார். 1996 மேயரா வரார். அதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய முதல் உச்சம்னு நான் நினைக்கிறேன். சிங்கார சென்னையிலேருந்து உண்மையிலேயே சிங்கார சென்னையா இருந்துச்சு. அது மாதிரி அதற்கு முன்பும் சென்னை இல்லை, அதற்கு பின்பும் சென்னை. தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் தோற்றுவித்து அண்ணனுடைய கோட்டையினுள்ளேயே அவர் சென்று அண்ணனுடைய ஆதரவாளர்களையே தன் பக்கம் பயப்படுத்தி கொண்டு வரக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது, அந்த பொறுமை. இதுக்கு மேல என்ன சமூக நலத்திட்டம் தந்துட முடியும்ட்டு என்ன மாதிரி ஆட்கள்லாம் நினைச்ச பொழுது புதுமை பெண் எடுத்துக்கங்க, அல்லது விடியல் பயணம் எடுத்துக்கங்க, அல்லது உரிமை தொகை எடுத்து, காலை உணவு திட்டம், நான் முதல்வனாகட்டும், இல்லம் தேடி மருத்துவமாகட்டும், இந்த பாஜகவினுடைய இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு சித்தாந்த கோட்டை காஷ்மீரத்தை தவிர்த்து, பஞ்சாபை தவிர்த்து இந்தியாவில் வேற எங்காவது முழுமையாக கொஞ்சமும் அசையாமல் உறுதியாக நிற்கிறது என்றால் அது தமிழகம். அதற்கு காரணம் நீங்கள் பார்க்கும் கேட்கும் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன். இது வேறு ஒரு நான். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாள் வரப்போகுது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பதவி ஏற்றாரு மே 5, 2021. அவருடைய ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையில பார்க்குறப்ப அவர் இளைஞர்களிலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறாரு. மேயர், துணை முதலமைச்சர், அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்புகள். நீங்க அவருடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ட்ட இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம் அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? முதல்ல அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவருக்கு 72 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க தந்தையார் 72 வயதுல 3வது முறையாக முதல்வராக 96 பொறுப்பேற்றார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பதவியேற்பு விழா படங்கள் எல்லாம். கடுமையான உழைப்பு. அதாவது தமிழகத்தில் கலைஞருக்கு பிறகு அந்த இயக்கத்தில் அவரை போன்று உழைப்பதற்கு ஒருவர் இல்லை அப்படின்ட்டு இந்த 25 ஆண்டுகளில் நான் உறுதியாக சொல்லுவேன். குடும்ப பின்னணியும் காலத்தின் சூழலும் அவரை பொது வாழ்க்கைக்கு அழைத்து வந்திருந்தாலும் அந்த இடத்தை அவர் தக்க வைத்து கொள்ள அவர் பட்ட துன்பங்கள், அவர் உழைத்த உழைப்பு, அவருடைய களைப்பு. அவருடைய தந்தையார் மிகப்பெரிய உழைப்பாள். ஆனால் தந்தையாரிடமிருந்து வேறு சில குணங்கள் எல்லாம் இவரிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட அவரே சொல்லியிருக்கிறார், நான் அண்ணா அல்ல, கலைஞர், நான் என்னுடைய தந்தையார் அல்ல என்று. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அவர் ஒவ்வொரு முறை பொறுப்பேற்கும் பொழுதும், செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட போதும் சரி, தலைவராக அடுத்த ஆண்டு அவருடைய தந்தையார் மறைவுக்கு பிறகு அவரை அந்த கட்சியினர் அந்த அளவிற்கு அவரை உயர்த்திய போதும் சரி, அதற்கு பின்பு அக்டோபர் 2022 அவர் மீண்டும் 2வது முறையாக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட போதும் சரி, அவரிடத்தில் தான் அண்ணா கிடையாது, தான் கலைஞர் கிடையாது என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய நிறை குறை, தன்னுடைய பலம் பலவீனம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதுதான் முதல் தலைவராகுவதற்குரிய முதல் தகுதி. அதுதான் அது அவரிடத்தில் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன்.
ஸோ அவருடைய மூத்த தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்திலும் இல்லாத ஒன்று அவரிடத்தில் எது இருக்கிறது என்றால், அவர்களெல்லாம் மிகப்பெரிய உழைப்பாளிகள். அவர்கள் காலம் முடிந்து விட்டது. இந்த 25 ஆண்டுகளில் திரு மு.க. ஸ்டாலின் போல் உழைப்பதற்கு ஓடி ஆடி இந்த வயதிலும் அவர் தொடர்ந்து பயணங்களில் இருக்கிறார். தொடர்ந்து மக்களை சந்திக்கிறார். தொடர்ந்து அவர் எக்ஸ் தளத்திலாகட்டும் அல்லது பொதுவெளியிலாகட்டும் சமூக வலைத்தளங்களிலாகட்டும் அவர் இயங்கி வருகிறார். அவர் இல்லாத இடமே இல்லை என்பது போல் இருக்கிறது. நேற்று நான் இது சொல்லணும், நேற்று தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறார். அது உண்மையிலேயே அது வந்து இட்ஸ் எ டெமோக்ரஸ் சோர்ட். ஏற்கனவே நம்முடைய குரல் ஒலிப்பதற்கு நசுக்கப்படுகிறது. ஏன்னா நாம் சிலர், அவர்கள் பலர். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. அதை பத்தி நேற்று அவருடைய பேச்சை நான் பார்த்தேன். ரொம்ப அழகா பேசுறார். கட்சிகளை கடந்து கட்சிகளை மறந்து அரசியலை கடந்து அப்படின்னு ஒரு சொற்றொடர் பயன்படுத்துறார். அந்த மாதிரி ஒரு 60 எதிர்கட்சி மற்ற கட்சியினர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தமிழகத்தோடு மட்டும் நிர்ணயிக்க கூடாது. அவர் இது மாதிரி கேரளாவும் கஷ்டப்பட போகுது. மற்ற சில மாநிலங்கள், இந்த மக்கள் தொகையை குறைக்கிறதுல வெற்றி கண்ட மாநிலங்கள் துன்பப்பட போகின்றன. இதற்கு ஒரு வழிமுறை, ஒரு சமரசத்தை கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சியை அவர் தலைமை தாங்கி நடத்தலாம். அதனால ஒரு வார்த்தையில் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் மிக கடுமையான உழைப்பு. அதற்கு பெயர் தான் ஸ்டாலின். ஆரம்ப காலம் அவரோடது எப்படி சார் அரசியல் இருந்துச்சு? ஏன்னா அவர் வந்து ஈஸியா அவருக்கு பதவிகள் கிடைச்சது அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவர் அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்துடல, கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கான அங்கீகாரம் அப்படின்றது சரியா கொடுக்கப்படல, கலைஞரோட நிழல்ல தான் அவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை எப்படி மதிப்பிடுறீங்க? நீங்க நம்புவீங்களோன்னு தெரியல எனக்கு. பொதுவா கலைஞர் அவர்களுக்கு அவர்களுடைய மகன்கள் யாரும் பொது வாழ்க்கைக்கு வருவதில் பெரிய விருப்பம் இல்லை. ஆமா, அவருக்கு பெரிய விருப்பம் இல்லை. அவர் முத்து பொது வாழ்க்கைக்கு வந்ததை அவர் பெரிதாக விரும்பவில்லை. வேறு வழி இல்லாமல் அவர் முத்து அந்த இடத்திற்கு வந்தார். அப்புறம் எம்ஜிஆர் என்ற ஒரு பெரிய சக்தியை முத்துவை கொண்டு அவர்கள் அந்த சக்தியினுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா என்று அவர்கள் ஒரு தவறான ஒரு கணிப்புக்கு போனார். ஆனால் முத்து எல்லா தந்தையார்களும் எப்படி நினைப்பாங்களோ, அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலைகளில் அமர வேண்டும். இது ஒரு பொது வாழ்க்கை என்பது ஒரு துன்பமயமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்மோடு முடிந்து போகட்டும் என்று எண்ணியிருப்பார் கலைஞர் என்றுதான் நான் எண்ணுகிறேன். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்போ முத்து வர வேண்டாம் என்று எண்ணினார். முத்து வந்தார், நிற்கவில்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது கூட அவர் படிச்சுட்டு இருக்க காலத்திலேயே அவர் ஒரு 14-15 வயசுலேயே 14-15 வயதிலேயே அவர் வந்து கோபாலபுரத்துல இளைஞர் அணின்னு சொல்லிட்டு ஒரு சில மாணவர்களை வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கவர். அதெல்லாம் பிடிக்கல கலைஞருக்கு. என்ன இவன் வந்து இப்படி அரசியல் இருக்கான், அந்த சின்ன பையன் படிக்காத அப்படின்னு தான் அவர் நினைச்சார். அப்போ அப்படி நடத்திட்டு இருக்கும்போது 68ல் அண்ணா கிட்ட போறார். இந்த 16 வயது ஸ்டாலின் அண்ணாவை நோக்கி செல்லுகிறார். அண்ணாவுக்கு ரொம்ப புற்றுநோய் வந்து முதல் முறை அறுவை சிகிச்சை செய்து அது சரியாக வராமல், 2வது முறை டாக்டர் மில்லர் இங்கு வந்து திருப்பி அறுவை சிகிச்சை செய்து அது தோல்வியடைந்து அவர் மறைந்து விடுகிறார். இந்த தருணத்துல அவரை போய் பார்க்க முடியல. அங்க இருக்கவங்க எல்லாம் அண்ணா முடியாத இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை, இந்த 16 வயது பையனை திருப்பி வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. போனது எதுக்குன்னா வந்துட்டு அண்ணாவுடைய மணி விழாவை தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி அப்படின்னு அவர் வச்சிருக்க அந்த அமைப்பு கொண்டாடணும்னு நினைக்கிறார். அதுக்காக அண்ணா கிட்ட தேதி கேட்க போறார். 16 வயது தான். வீட்டுக்கு வந்துடுறார். அண்ணாவை பார்க்க முடியல. இவர் வந்திருக்காரு, கலைஞர் கருணாநிதியோட மகன் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காருன்ற செய்தி அண்ணாவுக்கு எட்டிடுது. உடனே அவருடைய கார் அனுப்பி, டிரைவர் சண்முகத்தை அனுப்பி போய் அவனை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அண்ணா திருப்பி போய் அவரை சந்திக்கிறார் இந்த 16 வயது இளைஞர். இப்போ அண்ணா சொல்றாரு, என்ன வேணும்? இல்லை, உங்க மணி விழாவை நாங்கள் கொண்டாடணும்னு இருக்கோம், நீங்க தேதி தரணும் அண்ணா. அவர் எல்லாருக்கும் அண்ணா. சரிதானா? எஸ் ராஜேந்திரனுடைய மகன், குட்டி பையன், குழந்தைய எடுத்துட்டு ஜெயிலில் ஒரு தடவை பார்க்க போறார். எஸ்எஸ்ஆருக்கும் நான் அண்ணா, அவனுடைய குழந்தையும் என்னை அண்ணா என்று அழைத்ததுன்ட்டு அண்ணா பதிஞ்சிருக்காங்க. அதனால அவர் சொல்றாரு இந்த மாதிரி வரணும்ன்ட்டு.
உங்க அப்பா மாதிரியே பிடிவாதக்காரனா இருக்கியே அப்படின்னு அண்ணா சொன்னாரு அப்படின்னு பதிஞ்சிருக்காரு ஸ்டாலின். ஓகே. சரிதானா? அதனால ஒரு 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 விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல உறுதியா இருக்காரு. அவர் கலை மேலதான் பெரிய ஆர்வம் தொடக்கத்துல. அவர் ஒருவேளை அவர் எம்ஜிஆருடைய ரசிகர். ஆக்சுவலா எம்ஜிஆருக்கும் அவருக்கும் எம்ஜிஆர் அவரை பெரியப்பான்னு தான் கூப்பிடணும்னு நினைப்பார். அவங்க அந்த குடும்ப முறைகள் இந்த கழகம் இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு காரணம் இது ஒரு மிகப்பெரிய குடும்ப பாசம் ஊட்டி வளர்த்தார் அண்ணா. அதனால முறை வைத்து கூப்பிடுவது அண்ணா, அண்ணி, அக்கா, அண்ணன், மாமா, மாமி, அத்தை, இப்படி அந்த மாதிரி. அப்போ எம்ஜிஆர் தன்னை ஒரு பெரிய தந்தையாக பார்த்து கொண்டார் அந்த குடும்பத்திற்கு. சோ கலைஞருடைய குழந்தைகள் அத்தனை பேரும் தன்னை பெரியப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு நாள் தெரியாதனமா நம்ம முதல்வர் அவரை சாருன்னு சொல்லிட்டார். போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட. இவன் சாருன்னு என்ன கூப்பிடுறான் சார், சாருன்னு கூப்பிடுறான் ஆண்டவனே அப்படின்ட்டார். அந்த மாதிரியான ஒரு உறவு. ஸோ 15 வயசுல 16 வயசுல இது நடக்குது. அதற்கு பிறகு அவர் முரசே முழங்குன்ட்டு ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் கலைஞருக்கு பிடிக்கல. இவன் படிக்கிறத விட்டுட்டு வேற ஏதோ பண்றானே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. அவரு எம்ஜிஆர்கிட்ட சொல்லி கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்றார். அல்லது அவருடைய வருத்தத்தையும் கன்சர்னை தெரிவிக்கிறார். யாரும் ஒழுங்கா படிக்கிறானான்னு தெரியல இவன் இந்த. ஸோ முரசே முழங்குவோட 40வது நிகழ்ச்சி. அதுக்கு விருந்தினர், சிறப்பு விருந்தினர் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் பேசுறார் மேடையில. நான் சொல்றேன், பெரியப்பா சொல்றேன், நல்லா படிக்கணும், அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அங்கிருந்து அவரை எங்க அடுத்த தளத்துக்கு எப்படி என்ன கொண்டு போச்சு அப்படின்னா காலத்தினுடைய சூழல். அதற்கு முன்னாடியே ஒண்ணு நடந்துருது. என்னன்னா இவர் இப்படியெல்லாம் இருக்காருன்றதுனால 73லேயே அவருடைய தந்தை, அதாவது அவங்க கலைஞர் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் உண்டு. முத்துவனுடைய முயற்சி முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று. முத்து ஆமா ஒரு ப்ராமிசிங்கா வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே நின்னுட்டார். இப்ப இந்த தம்பி வருது. 73 74 பொதுக்குழு தேர்தல்ல அதிகமான வாக்குகளை பெற்று ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக மாறுகிறார். சரிதானா? இது எப்போ 73 74 நடந்துருது. இதை பிடிக்காத சத்யவாணி முத்து அவருடைய அமைச்சரவையில் இருக்காங்க, கலைஞருடைய அமைச்சரவையில். அவங்கள அவர் அவங்க அந்த அமைச்சரவையில் அவங்களுடைய இலாக்காக்கள் எல்லாம் எடுத்துடுறாரு. அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அப்ப அந்த அம்மா வருத்தப்பட்டு சொன்னது, நான் இந்த கட்சியில தொடக்க காலத்துல இருந்து இருக்கேன். பொதுக்குழு தேர்தலில் எனக்கு கிடைக்கிற ஓட்டை விட அதிகமான ஓட்டு வாங்கி இந்த தம்பி ஜெயிக்குது, இது நியாயமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா பேசினாங்க அப்போ. ஸோ அது ஒரு என்ட்ரி. அவங்க அப்பா என்னதான் அவருக்கு இதெல்லாம் பிடிக்கலைனாலும் கூட ஒரு என்ட்ரியை உருவாக்கி தராங்க தலைவர் கலைஞர். உள்ள வரார். ஆனால் காலத்தின் சூழல், காலத்தின் கட்டாயம், காலம் ஏற்படுத்துகிற மாற்றங்கள், காலம் போட்டு தருகின்ற விதியின் கோட்டை மாற்ற முடியுமா அப்படின்ட்டு அது மாதிரி என்ன நடக்குதுன்னா, எமர்ஜென்சியில இவர் மதுராந்தகம் பக்கத்துல முரசே முழங்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது இவரை கைது பண்ண உத்தரவு வருது. ஓகே. ஸோ இவர் அங்க இருக்கார். கலைஞரை பார்க்க வராங்க போலீஸ். அவர் சொல்றாரு, என்னுடைய மகன் அங்க இருக்கான், நான் தகவல் சொல்லிடுறேன், பதவி போயிடுச்சு, இப்ப முதல்வர் கிடையாது, நாளைக்கு அவன் வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அழைச்சிட்டு போங்க. ஸோ இது இயற்கை பண்ண ஏற்பாடு. இது அவங்க அந்த குடும்பமும் அதை விரும்பல, இப்படி நடக்கும்ட்டு யாரும் நினைக்கல. ஸோ அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அருளுக்கு அவர் சொல்லிடுறாரு. அவங்க வராங்க, அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏறக்குறைய ஒரு ஆண்டு அவர் உள்ள இருக்கார். 419 திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது கீழே அவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கே இருந்தார்கள். ஏறக்குறைய ஜனவரி 1977 வாக்கில் தான் அவர்கள் விடுதலையானார்கள், முரசொலிமாறன் உட்பட. அந்த நேரத்தில் அவர் மேலே விழுந்த அடியை தாங்கிக்கிட்டு தான் அப்போ சென்னை மாநகரத்தினுடைய மேயராக முன்னாடி இருந்த சிட்டிபாபு, எம்பியா இருந்த சிட்டிபாபு, சென்னை ஒன்றுபட்ட சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த சிட்டிபாபு, அவர் அந்த அடிகளை தாங்கி கொண்டு அவருடைய குடலே வெளியே விட்டது. அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு 2-3 அறுவை சிகிச்சை செய்து அவர் தவறிவிட்டார். இதெல்லாம் நடந்துச்சு.
ஸோ எமர்ஜென்சியிலிருந்து வெளியே வந்த உடனே இப்போ எமர்ஜென்சியில் வந்து ஒரு அக்மார்க் முத்திரை கிடைச்சி போச்சு. நீங்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மாற்ற முடியாத, அசைக்க முடியாத, உங்களை தள்ளிவிட முடியாத ஒரு சக்தியாக உங்களை இயற்கையை உருவாக்கி விட்டது. இப்போ அந்த இடத்தை அவர் தக்க வச்சுக்கணும் இல்லை? அதற்கு அவர் என்னெல்லாம் பண்றார் அப்படின்னு, அவர் திரைப்படங்களில் அவர் வந்து நம்ம குறிஞ்சி மலர் நாடகத்தொடர் வந்து வருது, அதுல நடிக்கிறாரு, வேற ஏதோ படங்கள் நடிக்கிறாரு, அதெல்லாம் நடிக்கிறாரு. அவங்க வீட்டுல அதை அவருக்கு பெருசா பிடிக்கல. அது அந்த அம்மாவே எழுதியிருக்காங்க, எனக்கு இதெல்லாம் பெருசா பிடிக்கல. அப்புறம் அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க, நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வாக்குறுதி தந்து அதுக்கப்புறம் நடிப்பை நிறுத்திடுறாரு. அந்த அம்மா இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருத்திகா எப்படி என்னுடைய மகன் நடிப்பதை அனுமதிக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்லாம் வந்து துர்கா ஸ்டாலின் பதிஞ்சிருக்காங்க. அதனால ஸோ 76, 77 வந்துட்டு திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சி முடிஞ்ச பிறகு வர தேர்தலில் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு பெரிய வனவாசம் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும். அப்போ முதல் முறையாக அவர் தேர்தலில் எப்போது போட்டி போடுகிறார்? 1984 1000 விளக்கு தொகுதியில் அவரை நிறுத்துறாங்க. அவரை எதிர்த்து நிற்கிறது யாரு? ரொம்ப பெரிய ஜாம்பவான் K.A. கிருஷ்ணசாமி, ரொம்ப அற்புதமான மனிதர். ஏன்னா அவர் வந்து அந்த தொகுதியை பார்த்துக்கிட்ட விதம் வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது அவர் ஸ்டாலின் அவர்களே என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்துக்குவாராம். அதனால தான் அவருடைய தொகுதியில உங்கள் தொகுதியில் முதல்வர்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா? அவர் குளத்தூரை கவனிச்சுக்கிட்ட விதம், குளத்தூர்ல அவர் யாரும் நீங்க அவரை வென்று நீங்கள் வந்துட முடியுமா? 84 தோல்வி, அதுக்கப்புறம் திருப்பி வந்து 91 தோல்வி. அங்க 2 முறை தோல்வி அடைகிறார். 8 தேர்தல்களில் நின்று இருக்காருன்னு நினைக்கிறேன். 6 முறை வென்றிருக்கிறார். இந்த கடந்த 2-3 தேர்தல்கள் தான் அவர் வந்துட்டு குளத்தூர் மாத்திக்கிட்டார். அது வரைக்கும் 1000 விளக்குல தான் அவர் இருந்தார். ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர். தொகுதிக்கு அடிக்கடி போவது, தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிவது, அந்த மாதிரியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் கே எப்படி அந்த தொகுதியை பார்த்துக்கிட்டாருன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால அந்த மாதிரி வராரு. 84க்கு முன்னாடி கட்சியில ஒரு மாபெரும் ஒரு சேஞ்ச் வருது. என்ன சேஞ்ச் வருதுன்னா, 1980 ஜூலை 21 மதுரை ஜான்சி அரங்கத்துல இளைஞர் அணியை தொடங்குறார் கலைஞர் தொடங்குறார். இப்ப ஸ்டாலினுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அப்போ ஒரு பொறுப்பும் கிடையாது, அமைப்பாளர்கள் யாரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜூலை 21, 1980 ஜான்சி அரங்கம் மதுரை. இப்ப கலைஞர் சொல்றாரு, இந்த இளைஞரணி நமக்கு வேணும் புது ரத்தத்தை பாய்ச்சறதுக்கு. 15 to 35 வயதுக்குள் உள்ளவர்கள் இந்த இளைஞரணியில் இருப்பார்கள், ஒரு நாள் கூட போனாலும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு எழுதுறாங்க கலைஞர். 63 வயது வரைக்கும் இளைஞரணியினுடைய தலைவராக இருந்தார் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின். அது வேற விஷயம். சோ இன்னும் அமைப்பு போடல. 82ல தான் வந்து முதல்ல அமைப்பு வருது. அப்போ வந்துட்டு 5 அமைப்பாளர்கள் உங்களுக்கு வந்து ஸ்டாலின், இன்னைக்கு இருக்க திருச்சி சிவா, தாரை மணியன், வாலாஜா ஹசேன், பருதி இளம்பழுதி. இதுல பருதி இளம்பழுதி இப்போது உயிரோடு இல்லை. வாலாஜா ஹசேன் அவர் காங்கிரஸ் போயிட்டார். இப்போவோ ஒரு நல்ல லீடர் அவர், அந்த தொகுதியில நல்ல மக்களோட பழகக்கூடியவர். பருதி இளம்பழுதி அவருடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த மன வேறுபாடால அந்த அம்மா கிட்ட போய் சேர்ந்தார். தாரை மணியன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. திருச்சி சிவா 4வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அதற்கப்புறம் 83 வாக்குல இவரை இளைஞரணியினுடைய தலைவராகவோ செயலாளராகவோ அறிவிக்கிறார்கள். 83ல தான் இது நடக்குது. அதுல அவர் ரொம்ப திறம்பட செயல்படுறார். அவர் அவருக்கு இளமை இருக்கு, நிறைய வேகம் இருக்கு, பல இடங்களுக்கு செல்கிறார், பேசுகிறார். அவர் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் திரள்கிறது. அப்புறம் அந்த அண்ணா அறிவாலயம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அன்பகம் வந்து எந்த அணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு போட்டி நடக்குது. அதுல யார் அதிகமா நிதி வசூல் பண்ணி தராங்களோ அறிவாலயம் கட்டுறதுக்கு அவர்களுக்கு அன்பகம் போகணும். உடனே அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, என்னோட படம் எடுத்துக்கிறதுக்கு இவ்வளவு பணம், என்னோட வந்துட்டு என்னோட கையெழுத்து வேணும்னா இவ்வளவு பணம் அப்படின்னு அவங்க அப்பா அப்படித்தான் வந்து பணமெல்லாம் நிதி வசூல் பண்ணி கொடுத்தாரு. உங்க வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டேன்னா எனக்கு இவ்வளவு பணம், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்றாரு. ஸோ நிறைய விஷயங்கள் மக்களோட வந்துட்டு அவர் நெருக்கமா இருக்க முயற்சி பண்றாரு.
ஜெயலலிதா அம்மையாரோடவே அவர் வந்து அரசியல் செய்தவர். ம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த அம்மாவோட அரசியல் செய்வது Easy என்பது கிடையாது. அவ்வளவு ஈஸி கிடையாது. இவருக்காகவே சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள் அந்த அம்மா. இவர் 2 பொறுப்புல இருந்தார், மேயரா இருந்தார். இப்ப 1996 மேயரா வரார். அதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய முதல் உச்சம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1996ல இருந்து 2001 வரைக்கும் அவர் இங்க இருந்த பொழுது சிங்கார சென்னையில இருந்து உண்மையிலேயே சிங்கார சென்னையா இருந்துச்சு. ஓனிக்ஸ்ன்ட்டு ஒரு பிரெஞ்சு கம்பெனியை வந்து அவங்க கிட்ட அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. பெரிய அளவுல தப்பு நடக்கல. அது பிரெஞ்சு கம்பெனி, ஒரு ஐரோப்பிய கம்பெனி எப்படி நடத்துக்கும், ரொம்ப துப்புரவா இருந்துச்சு. அது மாதிரி அதற்கு முன்பும் சென்னை இல்லை, அதற்கு பின்பும் சென்னை இல்லை, இன்றும் இல்லை. ஸோ அதில் அவருக்கு ஒரு நல்ல பெயர், மீண்டும் ஜெயிச்சு வர்றார், எம்எல்ஏவாகவும் இருக்கார். அதனால 2 பதவியில் இருக்கக்கூடாதுன்ட்டு அவருடைய வளர்ச்சியை வந்துட்டு அந்த அம்மாவால அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவரே அந்த பதவியிலிருந்து ஏதாவது ஒன்று தான் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மேயரை விட்டு இறக்கிட்டாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கே ஒரு சவாலாக அமைந்தார். 2000 எனக்கு தெரிந்து நான் கணிப்பது வந்து 2001லேயே அவரிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வந்து விடுகிறது. 2001 ரொம்ப ஏர்லியா இருக்கு. ஆமா, 2001ல் வேட்பாளர்கள் தேர்வு, 2001ல் கூட்டணி எல்லாமே அவர் தீர்மானம் செய்தது என்று நான் நம்புகிறேன். ஓகே. அப்பவே அவர் கைக்கு வந்துடுது. முரசொலி மாறன் விலகிறார். ஆனா 2001ல திமுக தோல்வி தானே. ஆமா, நீங்க அது பிஜேபியோட நீங்கள் சேர்ந்ததுனால் நீங்கள் கொடுத்த விலை. அதனால பிஜேபியை பிடிக்காத பல பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாரும் கம்யூனிஸ்டுகள். மூப்பனார் வந்துட்டார் முதல்ல. மூப்பனார் இந்த அம்மாவோட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தனைக்கும் அது நல்ல ஆட்சி. 1996 to 2001 ஒரு ரிலேட்டிவ்லி குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கொடுத்தார். ஆனால் பொலிட்டிக்கலா அவங்க 1999ல எடுத்த ஒரு தப்பான முடிவு, அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அது 2001ல அந்த விலையை கொடுக்குற மாதிரி ஆச்சு. அதனால எல்லா ஜாதி கட்சிகள், அத்தனை ஜாதி கட்சிகளோடவும் ஜாதிகள் அற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக உடன்பாடு செய்து கொண்டது. நீங்க போய் இந்த ஜாதி அமைப்பினுடைய தலைவர் நான் சொன்னா உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க. அது வந்து அவர்கள் மிகவும் கீழறங்கிய ஒரு தருணம். அந்த நேரத்திலேயே கட்சி வந்து அதை பிடிக்காததான் முரசொலி மாறன் வந்துட்டு இது வேண்டாம்னு நினைச்சுதான் போனார்ன்ற மாதிரி நான் யோகிக்கிறேன். எனக்கு சரியா தெரியாது. அதனால அப்பவே அவர்கிட்ட கட்சி வந்துருச்சு. அதுல தோல்வி. அதற்கு பிறகு அந்த அம்மா வராங்க. அதுக்கப்புறம் 2006ல் ஒரு பலமான கூட்டணி திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அமையுது. அவர் வரார். அதற்கு பிறகு வந்து 2003லேயே இதாயிடுறார், துணை பொதுச் செயலாளரா ஆயிடுறார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேயரா இருந்தார், கட்சியில இளைஞரணி செயலாளரா இருக்கார். இளைஞரணி செயலாளரோட கூடுதல் பொறுப்பாக துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பு 2003லேயே அவங்களுக்கு வந்துடுது. 2008 அளவுல பொருளாளரா மாறுறார். அதுதான் கட்சியினுடைய 3வது பெரிய நிலை. எம்ஜிஆர் இருந்த இடம் சாதாரண இடம் இல்லை. அது என்ன, அவங்க அப்பா இருந்த இடம். எம்ஜிஆருக்கு முன்னாடி பொருளாளர் கலைஞர் கருணாநிதி. அந்த இடத்துக்கு போறாங்க. 2009ல் துணை முதல்வர் ஆகிறார். இப்போ இதெல்லாம் குடும்ப பின்னணியினால சாத்தியமா அப்படின்னா ஓரளவுக்கு அது ஒரு சின்ன வியூ. குடும்ப பின்னணி இருக்கும் அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு வருவதில்லை. அந்த இடத்திற்கு வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதில்லை. அவருடைய கடுமையான உழைப்பு, அவரிடத்தில் அவருக்கு தெரிந்ததெல்லாம் நாம் சுற்றுப்பயணத்தில் இருக்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் அப்படின்றத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். இப்பயுமே திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல அதீதமான ஒண்ணு வாரிசு அரசியல், குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இப்பயும் வைக்கப்படுது. நீங்க சொல்லக்கூடிய காலகட்டம் துணை முதலமைச்சரா ஒரு பொறுப்பு அவருக்கு வருது அப்படின்றப்ப அப்போ வாரிசு அரசியல்ன்ற விமர்சனம் இருந்துச்சா? அந்த விமர்சனத்தை கலைஞர் எப்படி கையாண்டார்? இல்ல, வாரிசு அரசியல் என்பது வந்துட்டு சத்தியவாணி முத்து காலத்துல மட்டும்தான் அந்த அம்மா 1974ல வச்சாங்க. அதற்கு பிறகு இவருடைய காத்திருப்பு வந்துட்டு ரொம்ப நாள் காத்திருப்பு. இது வந்து அதாவது சோ ராமசாமி கூட இவரை வாரிசு அரசியலில் வந்தவர் என்று சொல்லவில்லை. எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவர் கூட அப்படி விமர்சிக்கல. இல்ல இவருக்கு வந்து ஒரு லெஜிட்டிமசி கிடைச்சிருச்சு. அவர் எமர்ஜென்சியில இருந்தார். ஒருவேளை அவருடைய குடும்ப பின்னணி உதவி இருக்கக்கூடும் அவர் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி நடத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பிரின்ஸ் மாதிரி தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார் அவர். அப்புறம் நீண்ட நாள் காத்திருந்தார். முதல்ல அவங்க அப்பா திருப்பி ஆட்சிக்கு வந்த போது 1989ல அவர் அமைச்சரவையில் அவருக்கு இடம் தரல. அதற்கு பிறகு 1996 ஆட்சிக்கு வரார், அப்பவும் இடம் தரல.
உங்களுக்கு 2006 தான் முதன்முறையாக அவருக்கு அமைச்சரவையில் அவரை சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்ப கேட்கிறாங்க அவரை, நீங்க 1996 நீங்க வந்து கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன உங்கள் மகன்ன்றதுனால நீங்கள் வந்து அவருக்கு அமைச்சரவையில் இடம் தரலையான்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ஏன்னா அதாவது கலைஞருடைய மகன் அதனால் இந்த இடத்துக்கு வந்தார்னா, கலைஞருடைய மகன் என்ற காரணத்தினாலேயே அவர் இழந்த சில வாய்ப்புகளும் உண்டு. முன்னாடியே வந்திருக்கலாம், அவர் வரல. ஆனால் கட்சியினுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடத்தில் வர ஆரம்பித்து விட்டது. 2001 2006 ஏறக்குறைய நிறைய இவரை தான் முன்னிறுத்தி கட்சி வந்து செயல்பட்டது. அவங்க கலைஞருக்கு வயதாகி விட்டது, அதுதான், அது ஒரு இயற்கையாக நடக்க வேண்டியது. இதுக்கு இடையில வந்து அவங்க அண்ணனுக்கும் ஒரு பொது வாழ்க்கை தாபம் இருந்துச்சு. அவர்களுக்குள் குடும்பத்துக்குள் இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தது. அது 2014 தான் அவங்க அண்ணனை வெளியேற்றியது மூலமாக. ஏன்னால் இவரை துணை முதல்வராகின அன்னைக்கே அவர் அங்க மத்தியில் அமைச்சராகிறார், அவங்க அண்ணன் முக்காலகிரி அவர்கள். ஆமா. ஸோ அதனால அது ஒரு பெரிய சவாலாக அவருக்கு இல்லை. மதுரையை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் ஒரு சின்ன சவாலாக இருந்தது. அதை அவங்க அண்ணனை பத்தி எதுவும் தவறாக பேசாமல் அமைதி காத்து இயற்கையே இதற்கு ஒரு தீர்வு தரும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் தோற்றுவித்து அண்ணனுடைய கோட்டையினுள்ளேயே அவர் சென்று அண்ணனுடைய ஆதரவாளர்களையே தன் பக்கம் பயப்படுத்தி கொண்டு வரக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது, அந்த பொறுமை. இது அவருடைய பெரிய சாதனைன்னு சொல்லணும். அதற்கு பிறகு அவருக்கு பெரிய எதிர்ப்பு என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2013-14 வந்து என்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு கேட்டால் நான் ஸ்டாலினை தான் சொல்லுவேன்னு சொல்லிடுறாங்க அவங்க கலைஞர். அதனால தான் அந்த பிரச்சனையே வருது. நான் என்னுடைய தலைவராக கலைஞரை தவிர வேறு யாரையும் நான் எடுத்துக்க மாட்டேன்ட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் 2016 தேர்தலில் விஜயகாந்தோடு 2014 தேர்தலில் விஜயகாந்தோடு வந்திருக்கக்கூடிய கூட்டணி அழகிரியினுடைய பேச்சுனால அது முறிஞ்சு போயிடுது. இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த சுமைகள், இந்த துன்பங்கள், ஜெயலலிதா ஆட்சியில வந்துட்டு இவர்களை கைது பண்றது, இதெல்லாம் மீறி இந்த பொது வாழ்க்கையில் அவர் நிற்கிறார். என்ன அப்புறம் அவருக்கு ஒரு காலம் அளித்த கொடை வந்துட்டு அவங்க அப்பாவும் ஜெயலலிதா அம்மையாரும் தவறிடுறாங்க. உங்களுக்கு எதிர்ப்பே இல்லாத போயிடுது. அதுக்கு முன்னாடி அந்த நமக்கு நாம என்ற நடைபயணம் பெரிய அதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. 2014 பிறகு அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னை வந்து திருப்பி புதுப்பிச்சுக்கிறார். புதுப்பிச்சுக்கிட்டு கலர் ஷர்ட் போடுறார், ஹாஃப் ஷர்ட் போடுறார், போய் தேநீர் சாப்பிடுறார். அதற்கு பிறகு வந்துட்டு ஸ்கூட்டர்ல போறார். தெய்வத்தாயில வந்து எம்ஜிஆர் ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுதான் 1960s வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணார் ஆரம்பிரப்பன். எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி ஸ்கூட்டர், அவர் ஒரு மாடர்ன் லுக். எம்ஜிஆர் ராஜா அரசர் அப்படின்லாம் பார்த்தவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி போறதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்சாங்க. அந்த மாதிரி ஆட்டோல ஏறி போறது, அப்புறம் மக்கள் எல்லாம் அவரை ரொம்ப வரவேற்றார்கள். அது ஒரு பெரிய வெற்றி, எழுச்சிகரமான ஒரு அதை அந்த அம்மாவே வந்து கிண்டல் செய்தது. அதாவது அப்பாவை நம்ப முடியாத, அதனால இவரே நமக்கு நம்ம தான், வேற யாரும் கிடையாதுன்ற நிலைக்கு வந்து அப்படின்னு ஒரு குட்டி கதையெல்லாம் சொன்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் நடந்துச்சு. பட் அவர் வந்து 2016 எலெக்ஷன்ஸ்ல வந்து அணிகள் பிரிந்திருந்ததனால் இவங்க கூட காங்கிரஸ் இருந்துச்சு. ஆனால் விஜயகாந்த் தனியாக நின்றது, மக்கள் கூட்டணி அப்படி போனதுனால அந்த அம்மா வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அம்மா எல்லா தொகுதிகள்லையும் 234 தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட 7 தொகுதி தவிர எல்லா இடத்துலையும் அவர்கள் ஆட்களை போட்டாங்க. மீதி 7 ஆட்களும் சரத்குமார், கருணாஸ் மாதிரி ஆட்களுக்கு அவர்கள் இவங்களுடைய இரட்டை இலையில நிக்க வச்சாங்க. மிகப்பெரிய ஓட்டு சதவிகிதம் கூடிச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு நாளைக்கு அப்புறம் நான் அவரை பார்க்குறேன், ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறேன். அவர் எப்படி அந்த தேர்தலுக்காக உழைச்சாருன்ட்டு நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஒரு சில இடங்கள்ல ஒரு 30-35 நாட்கள் தொடர்ந்து அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். கருத்து களைத்து அவர் வருவதை நான் பார்த்திருக்கிறேன் சில இடங்களில். இப்போ 2 நாள் இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன். இவ்வளவு உழைச்சி ஏன் கிடைக்கல அப்படின்னு. இப்போ அவர் என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. நான் சொன்னேன், இவ்வளவு கடுமையா உழைச்சிங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாங்க, இது மாதிரி திருப்பி உழைக்க முடியுமான்ட்டு நானும் சந்தேகப்பட்டேன். உடனே அவர் அதை எதிரொலிச்சார், தெரியல அப்படின்னார். ஆனால் 2021 அதை விட வேகமா வேலை பார்த்தார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? எவ்வளவு நேரம் அவர் தூங்குறார், எப்போ ஓய்வு எடுக்கிறார்,
எப்படி போய் பேசுறார், என்ன முடியும், அதெல்லாம் வந்துட்டு பொது வாழ்க்கையில அவருக்கு அவருடைய வெற்றிக்கும் அவர் அந்த இடத்துல இருப்பதற்கான காரணங்கள்னு நான் நினைக்கிறேன். இந்த அரசு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் மாதிரியே சமூக நலத்திட்டங்கள், இதுக்கு மேல என்ன சமூக நலத்திட்டம் தந்துட முடியும்ட்டு என்ன மாதிரி ஆட்கள்லாம் நினைச்ச பொழுது, அந்த அம்மையார் வந்து போன பிறகு இவர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்க சமூக நலத்திட்டங்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, நீங்க புதுமை பெண் எடுத்துக்கங்க, அல்லது வந்துட்டு விடியல் பயணம் எடுத்துக்கங்க, அல்லது உரிமை தொகை எடுத்துக்கங்க, காலை உணவு திட்டமாகட்டும், சொல்லலாம். ஆமா, நான் முதல்வனாகட்டும், இல்லம் தேடி மருத்துவமாகட்டும், இப்படி வந்து எல்லா செக்டர்ஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்நிய முதலீடு நிறைய கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு இந்த 3 வருஷத்துல அவங்க ஆட்சி பண்ண இந்த 3 சில்லற வருஷங்கள்ல கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் ஒரு 8,000 கோடி முதலீடு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 30 லட்சத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். அதிகமான வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலங்களில் முதன்மையாக இருப்பதும் தமிழகம் தான். இது இன்னொரு பக்கம். இந்தியாவினுடைய மொத்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற தொகை வந்து 5 விழுக்காடு. தமிழகத்தில் 2.2 தான். நான் சமீபத்துல மேற்கு வங்கம் போயிருந்தேன். அங்க இருந்துட்டு இங்க வந்து பார்த்தோம்னா நம்முடைய வளர்ச்சி வந்துட்டு உண்மையிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி. அதற்கு வந்து அவர் என்ன சொல்றாங்க, அவங்க நம்ம முதல்வர், இது அண்ணா தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த பாணியிலேயே நான் பண்ணிட்டு இருக்கேன், இது திராவிடியன் மாடல் அப்படின்லாம் 2021 இருந்து அவர் பேச தொடங்கியிருக்கார். அதாவது அனைவருக்குமான வளர்ச்சி. அவர் சொன்ன வார்த்தைகள், ஆமா, இன்க்ளூசிவ் growth. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் வளரணும், எல்லா சாராரும் வளரணும், எல்லா வகுப்பினரும் வளரணும். அவர் சொன்ன கீ வேர்ட்ஸ் அதுதான். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு அவர் வந்து இந்த 3 பேரோடு நிறுத்த வேண்டியதில்லை. ஏன்னா இதற்கு வந்து கால்கோள் நாட்டியவர்கள் பல பேர் இருக்காங்க. அண்ணாவுக்கு முன்னாடியே முதல்ல காமராஜர் பெருந்தலைவர், அதற்கு முன்னாடி இருந்து ரொம்ப அற்புதமான பொது வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் மிகப்பெரிய சேவை மனப்பான்மையும் கடைபிடித்த ராஜாஜி ஆகட்டும், குமாரசாமி ராஜா ஆகட்டும், ஓமந்தூரார் ஆகட்டும். ஓமந்தூரார் பல இண்டஸ்ட்ரியல் திட்டங்கள் அதெல்லாம் வந்து கொண்டு வந்தார். அவர் போயிட்டார். ரொம்ப நாள் இல்லை, இருந்திருந்தார்னா அவரும் நிறைய பண்ணியிருப்பார். குமாரசாமி ராஜா பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அந்த மாதிரி அது வந்து ஒரு நல்ல சிவில் சர்வீஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த ஊர்ல விதை போட்டுச்சு. ஏன்னா விதவுட் அ சிவில் சர்வீஸ் நீங்க என்ன பண்ண முடியும்? அப்படி வந்துச்சு. அதற்கு பிறகு அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார். ஆனால் கலைஞர் தொட்ட உயரங்களை காட்டிலும் அதிக உயரங்களை எம்ஜிஆரால் தொட முடிந்தது. கல்வியை வந்து அவர் வந்து தனியார் வசம், தொழில்துறை கல்வியை, டெக்னிக்கல் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை அரசு மட்டுமே பண்ண முடியாது, அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவைன்னு சொல்லி அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு த மோஸ்ட் ஸ்கில்டு பர்சனல் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதை நம்ம அவர் சொல்லலாம். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தலைவர், முதல்வர் வந்து இன்னைக்கு பெரிய தலைவர். அவர் சொல்லலாம், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் அவர்களுடைய தோள்களில் நான் நின்று இந்த தமிழகத்தை பார்க்கிறேன், இதை விட உயரத்திற்கு தமிழகத்தை கொண்டு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம். அவங்க அண்ணாவோடவும் கலைஞரோடவும் நிறுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லலாம், புரட்சி தலைவி ஜெயலலிதாவை சொல்லலாம், எல்லாரும். ஏன்னா அவர்கள் கொண்டு வந்த படிப்படியாக, ஆமா, அதனுடைய நீட்சி. இவர் கொண்டு வந்திருக்க திண்டுக்கல் அதற்கு அடுத்து இதற்கு பிறகு வருபவர்கள் புதிதாக கண்டுபிடித்து எங்கெல்லாம் எந்த செக்மெண்ட்ஸை தொட முடியலையோ அந்த செக்மெண்ட்ஸை தொடர முயற்சியில பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல, இதுதான் அவர் அங்க அந்த உயரத்துல வச்சிருக்கு. இன்னொன்னு சார், முக்கியமா ஒண்ணு, இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு எல்லாரும் அவர் ஒரு விஷயத்துல அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறதுல மிக முக்கியமான பங்கு. சேம் டைம்ஸ் இங்க கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நிறைய விமர்சனங்கள் இருக்கு, இதே கலைஞர் பீரியட்ல இப்படி இவங்க பேசியிருந்தாங்கன்னா கூட்டணியில வச்சிருப்பாரா அப்படின்னு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொறுமையா வந்து கூட்டணியை வந்து கையாளுறாரு. எது முக்கியம், நம்மளோட வெற்றி தான் முக்கியம், மதவாத சக்திகள் உள்ள வராம தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப விடாப்படியா இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது அவருடைய மெச்சூரிட்டியை காட்டுதா, இல்ல இது எப்படி நம்ம மதிப்பிடணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது முதல்ல அவருக்கு அதாவது வாய்ப்பு, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு அவருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நிறைய அதிர்ஷ்டம் அவருக்கு இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்கட்சி அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எதிர்கட்சினா ஒரு 2 யூடியூபர் எதிர்கட்சி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களையும் கொண்டு போய் உள்ள போட்டாச்சு. சரிதானா? அப்புறம் பிஜேபி, அதாவது
அவருக்கு அதனால அவர் இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஒரு ஒரு சோல் மொனாப்பலி, அந்த அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒருவர் யாராவது இருக்கிறார் அப்படின்னா அது அவருக்கு தான்ற மாதிரி அமைஞ்சு போச்சு. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வைத்ததனால் அதிமுக அந்த saturate அதிமுக அதுல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு விலகுனதுனால அப்படி போயிடுச்சு. இப்போ அவருக்கு அது இந்தியா கூட்டணி பலமான கூட்டணி அல்ல. அதற்கு பல பேர் முயற்சி செய்தார்கள், அவரும் முயற்சி செய்தார். அதில் உள்ள மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர் ஸ்டாலின் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் அந்த கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி என்னைக்கு வேணாலும் போயிடலாம். அது ஒரு பெரிய செய்தி அல்ல. அந்த கூட்டணியால் பிஜேபியை வெல்ல முடியவில்லை. அவர்களுடைய வாக்குகளை அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த சித்தாந்த கோட்டை இந்தியாவில் இந்த பாஜகவினுடைய இந்துத்துவாக்கு எதிரான ஒரு சித்தாந்த கோட்டை இந்தியா முழுமையும் காஷ்மீரத்தை தவிர்த்து பஞ்சாபை தவிர்த்து இந்தியாவில் வேற எங்காவது முழுமையாக கொஞ்சமும் அசையாமல் உறுதியாக நிற்கிறது என்றால் அது தமிழகம். அதற்கு காரணம் அவர்.